ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி vlog வந்து சண்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே வந்து வெளியில் போயிருந்தோம். அது எல்லாமே வந்து லாஸ்ட் vlogல வந்து பார்த்துருப்பீங்க. சண்டே வந்து பெருசாக எப்போவுமே வந்து எந்த வீக்குமே வெளியில் போகிற பிளான் வந்து இருக்காது. ஒன்று சாட்டர்டே போவோம், சாட்டர்டே மிஸ் ஆச்சு அப்படின்னா சண்டே வந்து போவோம். சண்டே வந்து எப்போவுமே ரெஸ்ட் டே தான். ஸோ பெருசாக சண்டே வந்து ரொட்டீன் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கிடையாது. ஸோ இந்த vlog வந்து தைப்பூசம் வரைக்கும் அப்படியே போக போகுது. கோவிலுக்கு போகலாங்கிற பிளான் இருக்குது. பட் வெண்பா குட்டிக்கு ஸ்கூலில் எல்லாமே இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு போல் தான் வந்து கோவிலுக்கு போகணும். சாட்டர்டே ஈவினிங் போல் சாமிக்கு வந்து பூ எல்லாமே வச்சு விளக்கேற்றினது. நெக்ஸ்ட்டு சண்டே மார்னிங்கும் கூட அந்த விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மில்கி மிஸ்டோட சிகப்பு ரைஸ் புட்டுன்னு நினைக்கிறேன், ரெட் ரைஸ் புட்டு. டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா யோசிக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். செம்பா புட்டு பொடி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட ஆக்சுவலி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெட் ரைஸ். புட்டு செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு மாவு பிசையணுங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி அமைக்க பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே நிற்கணும், உதிர்த்து விட்டால் உதிரணும். அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு பிசைஞ்சிட்டு புட்டு தண்ணி வந்து சூடானதுக்கு அப்புறமா உள்ளே போட்டு வச்சிடலாம். அது வந்து வெந்துச்சா அப்படின்னா மேலே இருக்க ஹோல் வழியாக வந்து ஆவி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். மேலே வந்து இப்போ எந்த அளவுக்கு ஸ்டீம் வருதுங்கிறது தெரியும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்கும். ரெட் ரைஸ் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெடிமேட் மாவாக வாங்காமல் நம்ம வந்து ரெட் ரைஸ் வாங்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு மெஷினில் வந்து புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி வாங்கிக்கலாம். அப்படியுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து கிரேவி மாதிரி எதுவுமே வைக்கல. இது கூட வந்து சுகர், பனானா, அதுக்கப்புறம் கீழே வந்து நட்ஸ் கொஞ்சம் தாளித்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து கீ பிடிக்காது. ஸோ நான் வந்து வெறும் பனானா கூட தான் வந்து சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு டைமும் லன்ச் டைமுக்கும் நடுவில் ஒரு டைம் ஆகிடுச்சு. ஸோ லைட்டான கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து லன்ச்சு செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு டைம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து ஆஃப் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து நேத்திக்கு வந்து ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லி முன்னாடி விலாகில் காமிச்சிருப்பேன். அது வந்து ஓப்பனே பண்ணலை. ஆக்சுவலி இந்த வாட்ச் வந்து நான் முன்னாடியே வாங்கியிருந்தது தான் அமேசான்லேருந்து. அந்த பீஸ் வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வந்த வாட்ச் தான் இது. பெரிய பிராண்டெல்லாம் கிடையாது. ஜோக்கர் அண்ட் பிச் அப்படிங்கிற ஒரு குட்டி பிராண்டு தான். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிராண்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ வந்து Feb 14 லவ்வர்ஸ் டே ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அப் டு 70% வரைக்குமே ஆஃபர் இருக்குது. இந்த வாட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1700 சம்திங். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப் டு 70% வரைக்கும் ஆஃபரில் வாங்க முடியும். ஸோ எப்போவுமே இந்த வாட்ச் வந்து ஒரு கம்மி பட்ஜெட் ரேஞ்சஸ்லேயே தான் இருக்கும். அமேசான்லேயுமே இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த பிராண்டோட வெப்சைட்டில் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், இல்லை அமேசானில் கூட வாங்கலாம். மிந்த்ராலேயும் கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி தான். ஸோ யார் என்ன சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இந்த கட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மேக்னெட் அப்படிங்கிறதுனால சூப்பராகவே இருக்கும், போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஸ் கோல்டு வாட்ச்சு. இதுலேயே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. எனக்கு வந்து ஸ்டோன் வச்சோம் அப்படின்னா சாரீக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வியர் அந்த மாதிரி மட்டும்தான் போட முடியுங்கிறதுனால நான் ஸ்டோன் வந்து வாங்கலை. இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்ட் டைல், ஓவல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டைல் எல்லாமே இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல பிராண்டு தான். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சீரக சம்பா ரைஸ் வச்சு அது கூட கர்டு. லஞ்சுக்கு அப்புறமா வீடியோ எதுவுமே நான் எடுக்கல. வெண்பா குட்டியோட ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு அப்படியே டே வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா டே வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டினியூ ஆகுது. மண்டே மார்னிங் போல் வெண்பா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கிட்ட ஆக போகுது.
வெண்பா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டக்குன்னு வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீனிங் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், அது என்னங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஹாலும் கிச்சனும் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். சண்டே நைட்டே வந்து 2 பெட்ரூமுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்ரெடி 2 ரூம் வந்து முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹாலும் கிச்சனும் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு வந்து முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிடும், பசிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் ஆல்மோஸ்ட் இருக்கிற க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிச்சன் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மதியத்துக்கும் வந்து சமைச்சு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நட் ஷேக் தான். நட்ஸ் எல்லாமே வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. இந்த நட் ஷேக் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா மில்க்கு பனானா ரெண்டும் சேர்த்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வந்து எடுத்துக்கலாம். இல்லை காஃபிக்கு பதிலாக நான் நட் ஷேக் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க்கு பனானா எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் நட்ஸ் மட்டும் அப்படியே அடித்து குடிச்சிக்கலாம். மதியத்துக்கு வந்து சுரக்காய் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு அது மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து ஹால் க்ளீனிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா வந்து நட் ஷேக் அடித்து குடிச்சு முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வந்து லஞ்சும் செஞ்சு வச்சுட்டு வெண்பா குட்டி வரதுக்கு முன்னாடி வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிக்கணும். ஒரு 9 o'clock ஆச்சு அப்படின்னா அப்பையிலேருந்தே வெயில் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருது. 9 o'clockலாம் வீட்டுக்குள்ளேயே வந்து வெயில் வந்துடும். நட் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நட்ஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா மில்க்கு பனானா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ராவே வந்து பசிக்காது. ஸோ இதை வந்து பொறுமையாக உட்காந்து குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீனிங் குக்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் பண்ணி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி சாமி வச்சுருக்க இடம் வந்து க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி அதுவே வந்து டைம் எடுத்துருச்சு. வெண்பா குட்டியும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டைம் போயிடுச்சு. இப்போ டின்னர் எல்லாமே கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு வெண்பா குட்டி வந்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன். கிச்சன் க்ளீனிங்குமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து க்ளீனிங் முடிஞ்சாச்சு. ஹால் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வெண்பா குட்டி வந்து குப்பை போட்டு வச்சுருக்கா. அது எல்லாமே வந்து கூட்டி விட்டுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து நேரமாக எந்திரிக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. எந்திரிச்சு 6 to 7க்குள்ளே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலி டியூஸ்டே மார்னிங் தைப்பூசம் அன்னைக்கு மார்னிங் ஒரு 5:45 போலவே எழுந்திரிச்சாச்சு. 5:30க்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சேன். பட் 5:45 ஆகிடுச்சு. இதுவே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே ஊரே சைலண்ட்டாக இருந்தது. 5:45க்கே வந்து இந்தளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. சம்மர் வர போகிறதுனாலன்னு நினைக்கிறேன். பட் நார்மலாக வந்து 6 o'clockே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு வந்து அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. குளிக்க போகும்போதே 6:15 கிட்ட ஆகிடுச்சு. 7க்கு முன்னாடி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்றோன்னு நினச்சேன். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு டக்குன்னு வந்து விளக்கு எல்லாமே ஏற்றி ரெடி பண்ணி பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரசாதம்க்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். கூட வந்து கல்கண்டும் இருக்குது. வெண்பா குட்டி இதை பார்த்தா அப்படின்னா விடவே மாட்டான்னு நினைக்கிறேன். பட்டு 2 பேருமே வந்து இன்னும் தூங்கிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து நான் மட்டும்தான் சாமி கும்பிட போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிராஸ் பண்ணும்போது வந்து தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. டைம் இப்போது 7:30 கிட்ட ஆச்சு. நல்லாவே வந்து வெளிச்சம் வந்துருச்சு. நான் 6 o'clock வந்து வெளியில் வந்து பார்க்கும்போது இந்தளவுக்கு ஃபாகியாக இல்லை, மிஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போ ஒரு 7:30 கிட்ட ஆச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாகியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும்.
கிட்டவே வந்து ஃபாகியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மார்னிங் நான் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் தெரியல. இப்போ நான் மொபைலில் விட நேராக பார்க்கும்போது இன்னுமே வந்து கிளியராக தெரிஞ்சது, நிறையாவே ஃபாகாக இருந்தது. பிரசாதமாக கல்கண்டும் ட்ரை கிரேப்ஸும் வைக்கும் போதே நினச்சேன் வெண்பா குட்டி வந்தோடனே இதுதான் பண்ணுவான்னு. பட் இட்ஸ் ஓகே தான். வெண்பா குட்டியும் வந்து குளிச்சு இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகியாச்சு. வெண்பா குட்டியும் வந்து சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஃபுல்லாகவே காலி பண்ணுற வரைக்கும் அப்பப்போ வந்து எலிக்குட்டி வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி அப்பப்போ ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. வெயில் வந்து நல்லாவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ வெண்பா குட்டி வந்து ஸ்கூலுக்கும் போயாச்சு. சண்டே வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகலை அப்படிங்கிறதுனால வெஜ்ஜீஸ் வாங்க கூட போகலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும். வெண்பா குட்டி வரதுக்கு முன்னாடி வந்து சமைச்சு வைக்கணும். இப்போ குக் பண்ணுறதுக்கே வந்து வெஜ்ஜீஸ் இல்லை, அதனால தான் போய் டக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. பூண்டும் வந்து மேலே இருக்க தோல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து காலி ஆகிடுச்சு, ஆல்ரெடி காய்ச்சி வச்சது. நான் முன்னாடி விலாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன். கொஞ்சம் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது. சரி, அது போட்டு கருவேப்பிலையும் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னா செகண்ட் டைமாக நான் வந்து கருவேப்பிலை வாங்குறேன்னு நினைக்கிறேன். ஷாப்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. அந்த கொழுந்து இலை எல்லாமே வந்து குக்கிங்க்கு வச்சுட்டு பெருசாக இருக்கிற கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து ரோஸ் செடி பக்கத்துலேயே இருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அதையுமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டையும் வந்து எண்ணெயில் போட்டு இது கூட கருஞ்சீரகம் வெந்தயம் இதெல்லாமே போட்டு எண்ணெய் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் வெயிலில் வச்சுருக்கேன் காயட்டோன்ட்டு. வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா சூப்பராக வெயில் வருது. இந்த சைடு வந்து கீழே கொட்டியிருந்த சீடு எல்லாமே எடுத்து போட்டு விட்டுருந்தேன். ஃபுல்லாகவே வந்து அப்படியே முளைச்சி வந்திருக்கு. சூப்பராக நல்லா பஞ்சியாக பார்க்குறதுக்கே வந்து கீரை மாதிரி இருக்குது. இதிலேருந்தும் கொஞ்சம் எடுக்கலாமான்னு யோசித்தேன். பட் சரி ஓகே, எண்ணெயுமே வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் அதுவே போதும்னு சொல்லிட்டு அதை மட்டுமே போட்டு எண்ணெய் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் கிட்ட ஊற்றிருப்பேன். அவ்வளோதான் எண்ணெயுமே இருந்தது. பியூர் கோகோனட் ஆயிலுமே வந்து தேவைப்படும், அதனால் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சாச்சு. மீதி எல்லாமே வந்து காலி பண்ணியாச்சு. இந்த ஆயில் இங்கே கொண்டு வந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்டவே வந்து ஆகுது. 2 லிட்டர் எண்ணெய் வந்து கொண்டு வந்திருந்தோம். இது வந்து வீட்டில் இருக்க தேங்காய் உடச்சி காய வச்சு ஆட்டினது. ஸோ ரொம்ப பியூரான செக்கு தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 3-4 டைம் வந்து நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருப்பேன். கண்டினியூஸாகவே நாங்கள் தேய்க்கிறது வந்து இந்த மாதிரி ஏதாவது போட்டு காய்ச்சி தான் வந்து தேய்ச்சிட்ருப்போம். பியூரான கோகோனட் ஆயிலுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது யூஸ் பண்ணணுன்னா தேவைப்படும், அதனால கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்த மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு உப்பு பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் இது தான் வந்து வைக்க போகிறேன்.
வெண்பா குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா வெண்பா வந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டும் வந்து ஒரு 2:00 போல் அவங்களுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஈவினிங் வந்து சாமிக்கு பிரசாதமாக வந்து உளுந்த வடை தான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து உப்பு போட்டு பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஸ்வீட் போட்டு ஒரு பேட்ச் வந்து பண்ணி அதை வந்து சாமிக்கிட்ட எடுத்து பிரசாதமாக வச்சாச்சு. இப்போ வந்து ஆனியன் இதெல்லாமே வந்து போட்டு பண்ண போகிறேன். வெண்பா குட்டிக்கு வந்து வெறும் உப்பு கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு வெண்பா குட்டிக்கு ஒரு 4-5 வடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆனியன் போட்டு செய்யணும். நான் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ 4:00 வரைக்குமே வந்து நான் சாப்பிடல. 4:00 அப்புறமாவே வந்து தைப்பூசமும் வந்து முடிய போகுது. ஸோ 4:00 மேலே ஈவினிங்கும் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக 3 பேருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானுமே ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணியாச்சு. சூப்பராக வடை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சு வெண்பா குட்டியோட ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாமே போயிட்டு வந்து டின்னரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 8:00 மேலே தான் வந்து கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்கோம். எப்போவுமே இந்த கோவிலில் இந்தளவுக்கு கூட்டம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து வீட்டில் இருந்து மேப் போடும்போது 8:30க்கு கோவில் க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் இருந்தது. பட் எங்களோட ரீச்சிங் டைம் வந்து 8:20 காமிச்சிது. சரி ஓகே 8:20க்கு லாஸ்ட்டாவது போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்து வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா செம்ம க்ரௌடாக இருந்தது. 11:00 வரைக்குமே வந்து கோவில் க்ளோஸே ஆகலை, அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இல்லையே தூங்கலாம். வீட்டுக்கு போய் தூங்கலாம். எவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு வந்து பார்த்துருப்பீங்க. சாமி கும்பிடுறதுக்கு வந்து செம க்யூ இருந்தது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால இந்த கூட்டத்தில் வந்து வெண்பா குட்டியை கூப்பிட்டு உள்ளே போக முடியாது. எனக்கு வந்து சாமியை பார்க்காமையும் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை பார்க்காம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியும் அவங்க அப்பாவும் வந்து நீங்கள் 2 பேரும் வெளியிலே வெயிட் பண்ணுங்கள், நான் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணேன். நான் போகும்போது செம்ம அப்படியே நெருக்கி நின்னா போதும் அவங்களே தள்ளி கொண்டு போய் உள்ளே விட்டுருவாங்கிற அளவுக்கு க்ரௌட் இருந்தது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நெருக்கி உள்ளே போய் சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நான் வெளில வந்ததுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டியை நான் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து உள்ளே சரி நானும் போய் கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாதி க்ரௌடு வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு டேரெக்டாக வந்து சிங்கிள் லைனாக போகிற மாதிரி அவ்வளோ க்ரௌடு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ கோவிலில் இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு சாமியே கும்பிட முடியாது போல் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் வந்துட்டு நான் ஒரு டைம் தனியாக, ஹஸ்பண்ட் ஒரு டைம் தனியாக, அதுக்கப்புறம் வெண்பா குட்டியும் வந்து நான் போய் சாமி கும்பிடணும்னு சொன்னதுனால 3 பேரும் சேர்ந்து போய் லாஸ்ட்டாக ஒரு டைம்னு எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடித்தோம். இந்த கோவிலில் உள்ளே வந்து சாமி இப்படி தான் இருப்பாங்க. சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வள்ளி தெய்வானை கூட இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு தேர் மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சாட்டிஸ்ஃபைடான ஒரு தைப்பூசமாக இருந்தது.
எல்லா சஷ்டியுமே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து முன்னாடி நிறைய வ்ளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தைப்பூசம் வந்து ஃபாஸ்டிங் இருந்து கோவிலுக்கு வந்து நிறைய வந்து பீகாக் ஃபெதர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபெதர் வந்து 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 5 பீஸ் வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட வச்சாச்சு. இந்த தைப்பூசம் ஞாபகமாக வந்து அந்த பீகாக் ஃபெதர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க, பெங்களூர் நார்த்தில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தங்கமலை முருகன் கோவில். விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி தைப்பூசம் டே எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது. இந்த விலாகும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்து வர விலாக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.